அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, குரோஷேட்ல ஸ்லிப் நாட் போட்டு செயின் ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செயின் ஸ்டிச் போடுறதுக்காக நார்மலா ஃபேன்சி ஸ்டோர்ல கிடைக்கக்கூடிய உல்லன் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த குரோஷேட் ஹூக்கோட சைஸ் 3.5 mm ஹூக். குரோஷேட்டோட சிம்பிள்ஸ் பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ செயின் ஸ்டிச் போட பழகலாம். ஃபர்ஸ்டா நம்ம போட போறது ஸ்லிப் நாட். இதை ஸ்லிப் நாட் தான் சொல்லணும், ஸ்டிச் வெளியில. ஸ்லிப் நாட் வேற, ஸ்லிப் ஸ்டிச் வேற. இப்போ நம்ம போட போறது ஸ்லிப் நாட். இப்போ யூ போல இது போல நூலை வச்சுட்டு இது போல சின்னதா ஒரு வளையம் போல மாட்டிட்டு இந்த ஊசி உள்ள போயிட்டு வர அளவு இருக்கணும். எக்ஸ் போல வச்சிருக்கேன்னா இந்த எக்ஸ் போல இருக்கிறதுக்குள்ள ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூல் இதுதான். இப்போ இங்க எக்ஸ் மாதிரி இருக்கு, அது மேல நான் விரல வச்சிருக்கேன். இது போல ஒரு ரவுண்ட் கிடைச்சாச்சு. ஊசியை உள்ள விடுறேன். இப்போ ரன்னிங் நூல் அந்த பக்கமா இருக்குது. இது ஊசியில மெதுவா மாட்டி இழுக்கணும். இந்த வளையத்துக்கு வெளியே இழுத்தோம்னா ஒரு ஸ்லிப் நாட் நமக்கு கிடைக்கும். வீடியோக்காக தான் நான் ஸ்லோவா போடுறேன். இப்போ இந்த ஊசி எவ்வளோ மெதுவா உள்ள போயிட்டு வர அளவுக்கு நம்மளுக்கு அந்த லூப் இருக்கணும். இப்போ ஊசியில நூலும் மாட்டிட்டேன். இப்போ மெதுவா அதை ரவுண்ட் வழியா வெளியே எடுத்தோம்னா இதுக்கு பேரு தான் ஸ்லிப் நாட். இந்த ஸ்லிப் நாட் போடாம எந்த ஒரு ஸ்டிச்சுமே போட முடியாது. அதாவது நம்ம பூ கட்டுறதுக்கெல்லாம் ஒரு முடிச்சு மாதிரி போடுவோம், அது போலதான் இதுவும். இந்த செயின் ஸ்டிச்சுக்காக முதல்ல ஸ்லிப் நாட் போடுறது. ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சாச்சு. ஸ்லிப் நாட்ல இருந்து செயின் ஸ்டிச் எப்படி போடலாம்னு பத்தி பார்க்கலாம். இப்போ ஊசியில நூலை இது போல மாட்டிடணும். இதுதான் ரன்னிங் நூல். சில பேர் விரல்ல எல்லாம் சுத்திக்கிட்டு அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விடுவாங்க. நான் அது போல எல்லாம் நூலெல்லாம் எடுக்க மாட்டேன். அப்படியே ரன்னிங் நூல் கை உள்ள இருந்தே வர மாதிரி வச்சுக்குவேன். இப்போ நான் ஒரு செயின் போட்டாச்சு. இப்போ லூப் வழியா ஊசி இருக்கு. இந்த ரன்னிங் நூலை ஊசியில இது போல மாட்டிட்டு மெதுவா இழுப்பா செயின் கிடைச்சாச்சு. மறுபடியும் ஊசியில நூல் மாட்டுறேன். ரன்னிங் நூலை மெதுவா வெளியே எடுக்கிறேன். செயின் கிடைச்சாச்சு. சில பேர் ரொம்ப டைட்டா போட்டுருவாங்க. அப்ப அந்த ஊசி செயின் ஸ்டிச் போட்டுட்டு வந்துடுவோம். அடுத்த ஸ்டிச் போடும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப லூஸாவும் போடக்கூடாது, ரொம்ப டைட்டாவும் போடக்கூடாது. மீடியமா இருக்கணும். அதாவது அந்த ஊசி அந்த லூப் வழியா போயிட்டு இப்படி அடுத்த செயினை எடுத்துட்டு வர அளவுக்கு அந்த லூஸ் இருந்தாவே போதும். அதிகமான லூஸ் எல்லாம் வைக்க வேணாம். லூப் இதுதான் இந்த லூப்பு. எப்பவுமே ஊசியில இருந்து அந்த லூப் வெளியே வரவே கூடாது. அப்படியே நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டே போகணும். ஃபர்ஸ்ட்ல செயின் ஸ்டிச் எல்லாம் போடும்பொழுது அந்த லூப்ல இருந்து கழன்ற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க நமக்கு வரல அவ்வளோதான் அப்படின்ட்டு எல்லாம் விட்டுறாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அழகா வந்துடும். எனக்கே ஃபர்ஸ்ட் டைம்லலாம் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்ட்டு நான் விட்டுட்டேன். ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துதான் நான் குரோஷேவே கத்துக்கிட்டேன். இப்போ பாருங்க, நான் செயின்ஸ் போட்டுட்டே போறேன். ஃபர்ஸ்ட்ல பழகும்போது செயின் ஸ்டிச்சு எவ்வளோ வரைக்கும் உங்களால போட முடியுமோ போடுங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம போடுறது கரெக்டா வந்துருக்கு அப்படின்ட்டுன்னு. ஒரு டைமும் நீங்க போட்டு போட்டு பிரிக்கலாம். இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. குரோஷே போட்டு போட்டு நம்மளுக்கு அந்த செயின் ஸ்டிச்சு அழகா வர வரைக்கும் நம்ம போட்டு பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ எல்லா செயின் ஸ்டிச்சும் பாருங்க ஒரே அளவாவே இருக்கு. இப்போ மறுபடியும் பாருங்க லூப் வழியா எடுக்கிறேன், ஒரு செயின் வெளியே எடுக்கிறேன். இப்படியே நம்ம போட்டுட்டே போகலாம். எவ்வளோ அளவுக்கோ நம்மளுக்கு தேவைன்னாலும் இந்த செயின் ஸ்டிச்சே போட்டுட்டு போகலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக இப்போ இந்த செயின் ஸ்டிச்சு இது போல போட்டு பார்த்துட்ட பிறகு ஏதாச்சும் ஒரு செயின் பெரிய செயினா இருந்துச்சுன்னா அதை ஈஸியா நம்மளால பிரிக்க முடியும். இப்படி இருக்கிற இந்த ரன்னிங் நூலை இழுக்கும் பொழுது அந்த ஸ்டிச்சு கரெக்டா அப்படியே பிரிஞ்சு வந்துடும். நமக்கு எந்த செயின் வரைக்கும் தப்பா இருக்கோ அந்த செயின் வரைக்கும் இழுக்கணும். அது அழகா அப்படியே பிரிஞ்சு வந்துடும். அதன் பிறகு நம்ம மறுபடியும் செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிரிச்ச செயின் ஸ்டிச்சை மறுபடியும்
செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரேன். லூப்பில் ஊசி இருக்கு. ரன்னிங் நூலை ஊசியில் மாட்டி அந்த லூப் வழியாக எடுப்போம் செயின் ஸ்டிச். இது போல் எவ்வளோ நீளத்துக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செயின் ஸ்டிச் போட்டு பழகலாம். ஃபர்ஸ்டில் பழகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வேணும்னாலும் போட்டு பழகிட்டே வாங்க. நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே போலவே பிரிச்சுட்டு எத்தனை தடவை வேணும்னாலும் போட்டு போட்டு பாருங்கள். செயின் ஸ்டிச் போட்டு பார்க்கும்பொழுது இது போல் சங்கிலி போல் இருக்கும். இதுதான் ஃப்ரண்ட் பக்கம், இது பேக் சைடில் இது போல் இருக்கும். அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் ஃப்ரண்ட் எது பேக் எதுன்றது. இன்னைக்கு வீடியோவில் க்ரோஷேட்டில் ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின் ஸ்டிச் எப்படி பண்ணணுன்ற பற்றி வீடியோவில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லி கொடுத்தேன். நான் சொல்லி கொடுத்த இந்த ஸ்டிச்சு உங்களுக்கு புரியும்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ஸ்டிச்சோட உங்களை நான் சந்திக்கிறேன்.